கோவை மாவட்டம் வால்பாறை சின்னக்கல்லாறு பகுதியில் நேற்று 54 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம். பிரசாந்த், நேற்றும் இன்றும் கோவை மற்றும் நீலகிரிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் நேற்று வால்பாறையில் 54 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. இதனால் மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை ஏதேனும் பாதிப்படைந்திருக்கிறதா? கனகதரா, கோவை மற்றும் நீலகிரிக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது வானிலை ஆய்வு மையம் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று ஓரளவுக்கு மழை என்பது குறைவாக இருந்தாலும் கூட நேற்று அதிகாலை இரவிலிருந்து மிகப்பெரிய அளவிலான மழை என்பது வால்பாறை பகுதிகளில் பெய்திருக்கிறது. குறிப்பாக கோவை பொறுத்தளவுக்கு நகரின் பல்வேறு பகுதிகளில் பெருமளவில் தண்ணீர் என்பது இல்லை. குறிப்பாக மலைப்பகுதி ஒட்டிய பகுதிகளில் தான் இந்த மழை என்பது அதிகமாக பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. குறிப்பாக ஏனென்றால் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் துவங்கியிருக்கும் காரணமாக கேரளா, வயநாடு, கண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை இருக்குன்னா அதனுடைய தாக்கம் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவை மற்றும் நீலகிரியில் எதிரொலிக்கும் என்பதன் அடிப்படையில் தான் இந்த ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி ஒட்டிய தமிழக பகுதிகளில் தான் இந்த மழை அதிகமாக பெய்யும் என்பது வானிலை ஆய்வு தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் வால்பாறை பகுதியில் இருக்கக்கூடிய சின்னக்கல்லாறு பகுதிகளில் கிட்டத்தட்ட நேற்று இரவு பெய்த மழையின் அதிகபட்சமாக 21.3 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது. அதே போல சிறுவாணி அடிவாரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் 12.8 சென்டிமீட்டர் மழையும், அதே போல சின்கோனா பகுதியில் 12.4 சென்டிமீட்டர் மழையும், அதே போல வால்பாறை பகுதியில் 11.4 சென்டிமீட்டர் மழையும், வால்பாறை சோலையாறு அணை இருக்கக்கூடிய பகுதிகளில் 10 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. அதில் அதிகபட்சமாக வால்பாறை தாலுக்காவில் சின்னக்கல்லாறு பகுதியில் 21.3 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து நேற்றே அமைச்சர் முத்துசாமி சொல்வது போல வால்பாறை பகுதியில் அதிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் NDRF டீம் அங்கே முகாமிட்டு கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட NDRF டீம் அந்த பகுதியில முகாமிட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறாங்க என்று நேற்றே சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் அதிக கனமழை என்பது வால்பாறை தான் பெய்திருக்கிறது. அங்கு கூடுதல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு மக்கள் பாதுகாப்பு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நேற்றிலிருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5 இடங்கள்ல மரங்கள் சாய்ந்திருப்பதாகவும் பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை. ஏன்னா மக்கள் எங்கெங்கு பிரச்சனை இருக்கிறதோ அங்கே உள்ள மக்கள் எல்லாம் மலை அதிகளவு இருக்கக்கூடிய பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் முகாம்களுக்கு அதிகாரிகளுடைய அழைப்பின் பேரில் முகாமுக்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு வசதி எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் மழை அதிகமாக இருந்தாலும் கூடுதலாக அதிகாரி நியமிக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு என்பது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏற்பட்ட அடிப்படையில் எந்த இடத்திலும் பெரிய அளவிலான சேதம் இல்லை என்பது அதிகாரி வரக்கூடிய தகவலாக இருக்கிறது. தற்போது இந்த பில்லூர் அணை என்பது கோவை மாவட்டம் இந்த மலையடிவாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கான நீலகிரி மற்றும் கேரள மாநிலம் அட்டப்பாடி பகுதியில் அதிக கனமழை பெய்வதன் காரணமாக பில்லூர் அணையின் வரத்து என்பது அதிகரித்த அடிப்படையில் 18,000 கனஅடி உபரி நீர் என்பது பவானி ஆற்றில் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. இதனால் அங்கு இருக்கக்கூடிய கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு இந்த பவானி ஆற்று கரையோர மக்களை பாதுகாப்பாக தங்க வைக்கும் பணியில காவல்துறையும் அதே போல வருவாய்த்துறை அதிகாரம் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஒலிபெருக்கி மூலமாக தொடர்ந்து அவர்களுக்கு அறிவுறுத்தும் வகையில யாரும் ஆற்றில் குடிக்கவோ மீன் பிடிக்கவோ அதே போல துணி துவைக்கவோ கூடாது என்று தொடர்ந்து கண்காணிப்பு அறிவுறுத்தியும் ஒலிபெருக்கி மூலமாக சொல்லி வருகிறாங்க. தற்போது மேட்டுப்பாளையம் இருக்கக்கூடிய பில்லூர் அந்த பவானி ஆற்றிற்குடைய கரையோர பகுதியில் எப்படி பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குறித்தும் அந்த நீர்வரத்தை பார்வையிட்டு பெறுவதாகவும் இந்த கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமாரும் அதே போல மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயனும் நேரடியாக பார்வையிட்டு வரக்கூடிய நிகழ்வு இருக்கிறது. தொடர்ச்சியாக கோவை மாவட்டம் என்பது முழு உஷார்படுத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கும் காரணமாக பெருமளவு பாதிப்பு என்பது இல்லை என்பது தெரிய வருகிறது. கோவையில் குறிப்பாக வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பதிவான மழை குறித்த தரவுகளை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரசாந்த்.